அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம பார்க்குறோம், நாளுக்கு நாள் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்புலாம் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு 32 டிகிரிலேருந்து 35 டிகிரி வரைக்கும் தான் இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 டிகிரிக்கு மேல அடிக்கக்கூடிய வெயிலை பார்க்கிறோம். தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 40லிருந்து 42 டிகிரி வரைக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்குது. ஆய்வாளர்கள் சொல்லும்போது கூட இன்னும் அதிகரிக்கும். இந்த வெயிலுடைய தாக்கம் இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப இந்த வெயிலில் இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 104 ஃபாரன்ஹீட் உடலுடைய வெப்பநிலை அதிகரிக்கும்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய அந்த மரணத்தை தழுவக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாரி மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. இது பெரும்பாலும் யாரை தாக்கும்னா, இந்த ஹீட் ஸ்ட்ரோக் குழந்தைகள், முதியோர்கள், வெளியிடங்களில் வேலை செய்பவர்கள், அவங்களெல்லாம் அதிகமாக தாக்கும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. இப்ப இந்த வெயில் போன்ற இந்த காலகட்டங்கள்ல, வெப்பநிலை அதிகமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல, நம்ம இந்த வெளி பயணங்கள்ல அதிகமா தவிர்த்துக் கொள்ளணும். வெயில் சென்ற பிறகு நாம் வெளியில சென்று கொள்ளலாம். அடுத்து நல்ல தண்ணீரை அதிகமா குடிக்கணும். பழங்கள் அதிகமா சாப்பிடணும். 2 வேளை குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சு குளிக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சு யாரும் குளிக்கிறது இல்ல. எண்ணெய் தேய்ச்சு குளிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அந்த மெல்லிய ஆடைகள், பருத்தி போன்ற ஆடைகள் அணியணும். இது போன்ற ஒரு செய்தால் மட்டும்தான், இது போன்ற வெப்பமான ஒரு சூழ்நிலையில நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக நாமெல்லாம் இருப்போம். இப்போ உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணக்கூடிய மக்களாகவும், உங்கள் நலன் கருதி நான் இந்த வீடியோ வெளியிடுறேன். நன்றி.